பொதுவாக இன்றைய தினம் மூப்புள்ளி இந்தி திணிக்க வேண்டும், மும்மொழி இந்தி திணிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் மத்திய ஒன்றிய அரசு இன்றைய தினம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் இன்றைய தினம் மத்தியில் இருக்கின்ற அரசு தொகுதி மறுசீரமைப்பு நடத்த வேண்டும் என்று இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இன்றைய தினம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழகத்திலே வேறு எந்த மொழியும் திணிக்க முடியாது, இங்கே தமிழும் ஆங்கிலம் இரு மொழிதான் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னாலே நான் பத்திரிகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த 25 மாநிலங்களிலே இந்த இந்தி மொழியை திணித்து அந்த 25 மாநிலமும் அங்கே சொந்த மொழியை மறந்து விட்டதாக இன்றைய தினம் தலைவர் தளபதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இருக்கின்ற கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் இருக்கின்றவர்களெல்லாம் ஆதரிக்கக்கூடிய அளவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார். அது மும்மொழியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற அனைவருமே தலைவருடைய பின்னாலே இருந்து கொண்டு அனைவரும் இன்றைய தினம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய கூட்டணி தர்மம் என்பது போல அவர்கள் நம் முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலத்திலே அவர் இருக்கின்ற காலத்தில் அந்த கூட்டணி தலைவர்களை எப்படி மதித்தார்களோ அதே போல் நம்ம தளபதி அவர்களும் இன்றைய தினம் இருக்கின்ற கூட்டணி தலைவரை நானும் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லோருடைய மனதும் கலங்காமல் அழகான முறையில் ஒரு மகிழ்ச்சியாக இங்கே மேடையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சர், சொல்லாததும் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர். இன்றைய தினம் இந்த தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக தமிழர்கள், உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் பாராட்டக்கூடிய அளவிலே இன்றைய தினம் இந்த நிர்வாகம் தமிழ்நாட்டிலே சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எவ்வளோ நெருக்கடியை கொடுத்தாலும் சரி, மத்திய அரசு நெருக்கடிகளை கொடுத்து இந்த கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காத சூழ்நிலையும் கூட அன்றைய தினம் சொல்லியிருந்தார்கள் 2500 கோடி தர வேண்டும், தர மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் 10,000 கோடி தந்தாலும் அவர்கள் சொல்லுகின்றது மும்மொழி திட்டத்தை நான் கலந்து கொள்ள நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு ஆணித்தரமாக, அதாவது ஒரு இரும்பு மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு தைரியமான, எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழை காப்பாற்ற, தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக எவ்வளோ தூரம் அவர் உழைத்து கொண்டிருந்தார்களோ அதே போல் அவருடைய கல்வின்னு சொல்லக்கூடிய அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே பணியாற்றி இன்றைய தினம் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் இன்றைய தினம் சிறாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். நீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் பார்த்துட்ருக்கிறேன். அவர் வயதை கூட பொருள் பார்த்தாமல் தினந்தோறும் இளைஞரை போல ஒவ்வொரு மாற்றமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் தேர்தல் நேரத்தில் அறிவித்த அத்தனை திட்டத்தையும் இன்றைய தினம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் பேசியது போல இன்றைய தினம் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும், ஒரு குடும்ப தலைவருக்கு பார்க்கின்ற பொழுது அவருக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதே போல் குடும்பத்தினுடைய தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய், அங்கே இருக்கின்ற ஆண் பெண் குழந்தைகள் 12வது படித்து விட்டார், கல்லூரிக்கு செல்வதற்கு தேவையான உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஏழை எளிய மக்களுடைய சுப்பனம், ஏழை எளிய மக்களுடைய ஒரு கடவுளாக இன்றைய தினம் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார்கள் தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர்கள் தமிழை காக்கும் அறப்போரிலே நான் என்றும் முன் நிற்பேன் என்று முழங்கி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே அவர்கள் பவள விழா காண வேண்டும், 100வது விழாவை காண வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக, கழகத்தின் சார்பாக வாழ்த்தி விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.